வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, ஒரு பெண்ணா வீட்டை நிர்வாகம் பண்றது எவ்வளவு கஷ்டம். ஆனா நாட்டை சிங்கிளா கெத்தா தனியா வேற மாதிரி நிர்வாகம் பண்ண மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்னோனே உங்க உடம்பெல்லாம் சிலுக்கிறதுக்கு காரணமான ஜெயலலிதா அம்மா அவர்களை பத்தி தான் இந்த வீடியோல நாம பேச போறோம். இதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா அவர்களோட பிறந்த நாள். அவங்களோட லைஃப்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய சில சீக்கிரட்டான முக்கியமான விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஒருத்தவங்க லைஃப்ல கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட கம்பேக் எந்த மாதிரி இருக்கணும் தெரியுமா? 1989ல கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் தான் முதலமைச்சரா இருந்தாங்க. அப்போ எதிர்கட்சி தலைவரா ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அந்த சட்டசபையில திமுக அமைச்சர்கள் அவங்களோட புடவையை இழுத்து அவங்களோட தலை முடியை இழுத்து அவங்கள சட்டசபையை விட்டு வெளியே அனுப்புனாங்க. பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு அவங்க ஒரு சபதம் எடுத்தாங்க. நான் திரும்ப இந்த சட்டசபைக்குள்ள உள்ள வருவேன் அப்படின்னா அது முதலமைச்சரா மட்டும்தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்தாங்க. 1991ல 2 வருஷத்துல திரும்ப அவங்க முதலமைச்சர் ஆனாங்க. கம்பேக்னா லைஃப்ல இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பெண் சென்னையில நினைச்சா அது டெல்லி வரைக்கும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணாங்க. 1999ல மத்திய அரசு வாஜ்பாய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சில கருத்து வேறுபாடுகள் காரணமா என்னாச்சு அப்படின்னா நான் அவங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஜனாதிபதி அவர்களையே டெல்லிக்கு டைரக்டா போய் மீட் பண்ணி ஒரு லெட்டர் ஒன்னு வேற கொடுத்திருந்தாங்க. இதனால என்னாச்சு அப்படின்னா ஒரு ஓட்டு வித்தியாசத்துல டெல்லி பயங்கரமான தோல்வி அடைஞ்சாங்க. அதாவது சென்னையில ஒரு பெண் நினைச்சா அது டெல்லி வரைக்கும் அலரும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் சொல்லணும். உங்க எல்லாருக்குமே தெரியும் கர்நாடகாவுல தண்ணீர் பிரச்சனை எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு. அந்த சமயத்துல அந்த கர்நாடகா ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துல பயங்கரமான குடைச்சலை கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க இது சம்பந்தமா பேசுறதுக்கே. ஆனா மக்களுக்காக நான் தண்ணி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி தைரியமா எதிர்த்து நின்னாங்க. அந்த தைரியம் வேற யாருக்குமே வராது. அந்த நேரத்துல இத பத்தி பேசாதவங்க யாருமே இல்ல. ஒரு பெண்ணா தனியா நின்னு எந்த அளவுக்கு போராட முடியுமோ அந்த அளவுக்கு போராடி இந்த ஒரு விஷயத்தை அவங்க பண்ணாங்க. 2014ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. பாராளுமன்ற தேர்தல்ல அப்போ என்னாச்சு அப்படின்னா மோடியோட அலை தான் எல்லா சைட்லயுமே வீசுச்சு. அவங்க தான் எல்லா பக்கமும் இங்க நான் வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுல உங்களோட பருப்பு வேகாது அப்படிங்கிற மாதிரி தான் ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. குஜராத் தமிழ்நாட்டை விட எந்த விதத்துல வசதியா இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? தமிழ்நாடா குஜராத்தா, இந்த மோடியா இந்த அயன் லேடியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசினாங்க. அந்த சமயத்துல 39 இடங்கள்ல 37 இடங்கள் ஜெயிச்சு நான் தான் இங்க கெத்து, இங்க நான் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாங்க. இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் சென்னையில வேலை தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் சாப்பிடுறதுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டப்ப அம்மா கையால ஒரு வாய் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாம் அம்மா உணவு சோறு போட்டுச்சு. அதை யாராலையுமே மறக்க முடியாது. ஏன்னா நானே 3 வேளை அம்மா உணவகத்துல சாப்பிட்டிருக்கேன். அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்த அம்மா அவர்களை நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாது. இந்த ஒரு திட்டம் மட்டும் இல்ல, மக்களுக்காக பல நல திட்டங்களையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் இப்ப வரைக்கும் அவங்க உயிரோட இல்லாட்டியும் நாம இன்னைக்கு அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இங்க இருக்க அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் தமிழ்ல பேசுறதுக்கே ஒரு துண்டு சீட்டு A4 சீட்டு இந்த மாதிரிலாம் தேவைப்படுது. ஆனா அவங்க இங்கிலீஷ்லயே அவ்வளோ தெளிவா அவ்வளோ அழகா பேசுவாங்க. இத பார்த்துட்டு இந்திரா காந்தியே அவங்கள கூப்பிட்டு பாராட்டுனாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு அழகு பதுமை மட்டும் கிடையாது, அவங்களோட ஆளுமையும் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க சட்டசபைக்குள்ள என்டர் ஆகும்போது அவங்க மட்டும் தான் கம்பீரமா நிப்பாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே கீழே குனிஞ்சிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி யாருமே நிமிர்ந்து நிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கம்பீரம்னா அது அவங்க மட்டும் தான். இத அவங்களால அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஒருத்தவங்க கூட்டமா இருந்தாதான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த மாதிரிலாம் இல்ல. நம்ம உண்மையா உறுதியா இருந்தோம்னா நம்மளால லைஃப்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க சினிமாவுக்கு அவங்க விருப்பப்பட்டலாம் வரல. அவங்களோட சூழ்நிலை காரணமாக தான் அவங்க அழுதுட்டே சினிமாவுக்கு வந்தாங்க. இன்னைக்கு அவங்க இல்லாம எத்தனையோ பேரை அழ வச்சுக்கிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா ஒரு பெண்ணா யோசிச்சு பாருங்க, தனியா கெத்தா நின்னு சினிமால மட்டும் இல்ல அரசியல்ல எல்லாரையுமே அலற விட்டுருக்காங்க. அதனால பெண்கள் இவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னா நீங்க திரும்ப எந்திரிச்சு நிக்க வேண்டியது எப்படி இருக்கணும் தெரியுமா? அது சாதாரணமா இருக்கக்கூடாது, ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குற அளவுக்கு இருக்கணும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா அது இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அம்மா அவர்கள் மட்டும் தான். இது பெண்களுக்கானது மட்டும் கிடையாது. அவங்களோட லைஃப் ஸ்டோரியில இருந்து நாம கத்துக்க வேண்டியது, நாம எங்க விழுறோமோ அங்க இன்னும் ஸ்ட்ராங்கா எழுந்து நிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான். அப்படிப்பட்ட ஜெயலலிதா அவர்களை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா
இருந்தாலும் அதை 5 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.